நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியா வந்திருக்கிறதான கனத்துக்குரிய தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். நிச்சயமாக எங்கள் மத்தியில பாஸ்டர் யுவான் பாஸ்டர் எங்கள் மத்தியில இருக்கிறாங்க. தொடர்ந்து நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெப வாழ்க்கை, ஜெபத்தினாலே வருகிறதான பலன்கள், அது நிமித்தமாக ஜெபம் இல்லாத பட்சத்தில் வருகிறதான காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுக்கு. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ so much. கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த கால வேளையில தேவ சமூகத்திலே கூடி வரவும், தேவனை ஆராதிக்கவும், தேவனுடைய வசனத்துக்காக நம்முடைய இருதயங்களை திறக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபை பெரியது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளிலும் தேவ கிருபை நம் நடுவிலே புதிதாக இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் நடத்துவதற்கு அது போதுமானது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெப வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாகவே நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஜெபத்தினால் வரக்கூடிய பலன்கள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். கடந்த வகுப்புல இதுவரைக்கும் 8 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இதே பாடத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 பைபிள் காலேஜ் சென்டர்ஸ்ல நான் எடுக்கிறேன். சில நேரங்கள்ல எந்த சென்டர்ல எங்க நம்ம முடிச்சோம் அப்படிங்கிறது மறந்துடுது. ஸோ என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் 8 காரியங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை நமக்கு செய்கிறது. நம்முடைய வாழ்க்கைய பிரமிக்கும்படியான அற்புதங்கள், ஆச்சரியப்படும்படியான அற்புதங்களை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது என்பதை பார்த்தோம். 6வதாக, ஜெபம் அற்புதங்களை செய்யும் வல்லமையை நமக்கு கொண்டு வருகிறது. ஜெபத்தினால நாம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த வல்லமையை நமக்கு தருகிறது. நம்ம மூலமா மற்றவர்களுக்கு அற்புதம். 7வது காரியம், ஜெபம் நம்மை அதிகாரமுடையவர்களாக மாற்றுகிறது. சாதாரணமானவர்களாக அல்ல, அதிகாரத்தில் நிறைந்தவர்களாக. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம், மத்தேயு 10வது அதிகாரம் 1 வசனம், மார்க் 3வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அசுத்த ஆவிகள் மேலையும் வியாதிகள் மேலையும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஸோ ஜெபிக்கிறவர்களா நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா, எல்லா பொல்லாத ஆவிகள் மேலையும் எல்லா வியாதிகள் மேலையும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். 8வதாக கடைசியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் நம்மை தைரியமுடையவர்களாக மாற்றுகிறது. பயந்து 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 வாழ்ந்த நிலைமை மாறி ஜெபம் நம்மளை தைரியமுடையவர்களாக ஜனத்துக்கு முன்பதாக நிறுத்துகிறது. எந்த ஒரு காரியத்தை குறித்தோ நம்ம பயந்து போய் நிற்காம, துக்கித்து நிற்காம, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம். தாவீது பாருங்க, ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்துக்கு முன்பதாக தைரியமா வந்து நிற்கிறார். சவுலும் சமஸ்த இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேலின் சகல இராணுவமும் கோலியாத்துக்கு முன்பதாக பயந்து போய் நிற்கிறாங்க. ஆனா தாவீதுக்கு மட்டும் ஒரு தைரியம் பாருங்க. யூதேயாவில் யோசபாத்துக்கு விரோதமாக 3 தேசத்து சேனைகள் ஒரே நேரத்துல யுத்தத்துக்கு வந்த பொழுது, ஆரம்பத்துல பயந்த யோசபாத் உபவாசித்து ஜெபித்த பிறகு ஒரு தைரியம் வந்துருச்சு பாருங்க. தைரியமா அந்த சேனைகளை மேற்கொண்டார். அப்போ ஜெபம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தைரியமுடையவர்களாக மாற்றுகிறது என்பதை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 9வது குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், அதனுடைய 33வது அதிகாரம். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், அதனுடைய 33வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், அதனுடைய
33வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த வசனம் ரொம்ப பரிச்சயமான வசனம், பார்க்காமலே சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆண்டவர் அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நமக்கு செய்யக்கூடியவர் தான். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ரைட். சோ கவனிங்க, என்னுடைய 9வது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெபம் நம்மை தேவ சத்தம் கேட்க பண்ணுகிறது. 9வது குறிப்பு, ஜெபம் நம்மை தேவ சத்தத்தை கேட்க பண்ணுகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறது. இங்க ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவ, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு கொடுப்பேன்னா, நான் பேசுகிறத நீ கேட்ப. நான் என்ன பேசுவேன்? நீ அறியாத காரியங்களை பேசுவேன் உங்ககிட்ட. உனக்கு உன் ஞானத்துக்கு எட்டாதவைகளை உன் கூட பேசுவேன். நான் பேசுகிற காரியங்களை, என் சத்தத்தை நீ கேட்பாய். சோ ஜெபம், நம்ம ஜெபிக்க 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 நமக்கு தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் உண்டாகிறது. நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்துக்கு போகிறோம், ஆண்டவற்றை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவற்றை ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா ஆண்டவர் பேசுகிறத கேட்காமலேயே நம்முடைய ஜெபத்தை முடிச்சு எழுந்து வந்துடுவோம். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற அந்த அனுபவத்தை நம்ம விரும்புகிறதே கிடையாது. இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா சிஸ்டர்? ஆமா பாஸ்டர் ஜோம் பண்ணேன். பிரதர் இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா? ஆமா பாஸ்டர் ஜோம் பண்ணேன். சரி, ஆண்டவர் என்ன பேசினாரு? ஆண்டவர் ஆண்டவர் ஒண்ணும் பேசல, நான் என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். சோ திஸ் இஸ் நாட் பிரேயர். இது ஜெபம் அல்ல. ஜெபம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவனோடு பேசணும், தேவன் உங்க கூட பேசணும். அதை நீங்க விரும்பணும், அதை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்க்கணும். தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்திற்குள்ள நீங்க வரணும். பாருங்க, மோசே மலை மேல ஏறி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதற்காக கடந்து போனார். ஆனா வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, மோசே ஆண்டவர்கிட்ட அதிகமா பேசுறாரா, ஆண்டவர் மோசே கிட்ட அதிகமா பேசுறாரான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான் மோசே கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் தான் மோசே கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா, மோசே கூட கர்த்தர் பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் இருக்கு. ஏன் மோசையினுடைய முகம் பிரகாசிச்சது? மோசே மலை மேல ஏறினதுனால மட்டும் இல்ல, மோசே ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்ததுனால மட்டும் இல்ல, மோசே தேவ சமூகத்துல புசியாமலும் குடியாமலும் உபவாசிச்சதுனால மட்டும் இல்ல. மோசேனுடைய முகம் பிரகாசமா மாறினதுக்கு காரணம், மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருந்தார். தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் மோசேக்கு இருந்தது. ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற அனுபவம். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வளர வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்ம மனுஷ சத்தத்தை கேட்கிறோம், இன்னைக்கு உலக சத்தத்தை கேட்கிறோம், நிறைய இறைச்சல் சத்தத்தை கேட்கிறோம், அந்நியர்களுடைய அசுத்த சத்தங்களை கேட்கிறோம். இந்த சத்தம் எல்லாம் நம்முடைய காதுகள்ல விழுகுது பாருங்க. நம்முடைய காதின் வழியாக பிரவேசிக்கிற அந்த சத்தம் எல்லாம் நம்முடைய மனதுல போய் தங்குது. வேணா பாருங்களேன், இப்போ நேற்று யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அது உங்க இருதயத்துல இருக்கும். நேற்று இந்த சகோதரனை பார்த்து அவர் இந்த காரியத்தை பேசினார், நேற்று இந்த சகோதரியை பார்த்து அவங்க இந்த காரியத்தை பேசினார், நேற்று எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு, ஃபோன் கால்ல இன்னார் என்கிட்ட இதை பேசினாங்க. அவங்க பேசினதெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு. அப்ப இப்படி உலகத்திலிருந்து பல மனிதர்கள், பல உறவுகள், பல நண்பர்கள், இறைச்சல்கள், அசுத்தங்கள், இப்படி ஏராளமான சத்தங்கள் நம்முடைய காதுல கேட்கும் பொழுது அதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள தங்குது.
இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்காததுனாலதான் இந்த உலகத்தினுடைய சத்தங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள தங்குது. நீங்க தேவ சத்தத்தை கேட்டு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் பேசினவைகள் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய சத்தம் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிடும். சோ ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். சோ தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை துணிக்கும் பொழுது அந்த சத்தம் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 29வது சங்கீதத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, 29வது சங்கீதத்துல 3வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்க இந்த வசனங்களை கவனிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். முதல்ல கர்த்தருடைய சத்தம் தண்ணி மேல துணிக்குதுன்னு இருக்கு. அடுத்தது 4வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 5வது வசனம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கேதுரு மரம் ரொம்ப பலமுள்ள மரம். அந்த மரத்தையே முறிக்கிற வல்லமை எதுக்கு இருக்கா? கர்த்தருடைய சத்தத்துக்கு இருக்குதான். 6வது வசனம், இல்ல 7வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. அக்கினி எப்படிங்க பிளக்க முடியும்? ஆனா அக்னி அதுவே பயங்கர வல்லமை உள்ளது. அக்னியினுடைய ஜுவாலை அப்படின்னு சொன்னா கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு. அத பிரிக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய சத்தத்துக்கு இருக்கான். 8வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. எந்த வனாந்தரத்தை? காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. ஒரு பெரிய வனாந்தரத்தையே நடுநடுங்க செய்கிறதா. 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது. இப்படி ஆண்டவருடைய சத்தம் ஏராளமான வேலைகளை செய்து. இந்த சத்தத்துக்கு இந்த வசனங்களுக்கு எல்லாம் பின்னணியும் இருக்கு. இந்த வசனங்களுக்கு எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இதை நம்ம ஆழமா தியானிக்கிறதுக்கு இப்ப நமக்கு சமயம் இல்லை. ஆனா ஒருவேளை ஆவியானவர்களை நடத்தின இந்த வசனங்களுடைய பின்னணியத்தையும் ஆவிக்குரிய ஆழங்களையும் நீங்க தியானிக்க முயற்சி செய்வீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவ சத்தம் பயங்கரமானவைகளை செய்யக்கூடியது. அப்போ ஆண்டவர் யாருக்கு இந்த அனுபவத்தை தர விரும்புகிறார்? யாருக்கு இந்த அனுபவத்தினால நிரப்ப விரும்புகிறார்? யார் ஒருவர் ஜெபிக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஜெபிக்க தன்னை ஆயத்தப்படுத்துகிறார்களோ, அவங்களுக்கு தான் தேவ சத்தம் கேட்கிற அனுபவம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை கத்த தருகிறார். அப்போ நம்முடைய குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு 9வது தருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் தேவ சத்தம் கேட்க பண்ணுகிறது. தேவ சத்தம் கேட்க பண்ணுகிறது. 10வது காரியம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமாய் பேசினார். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முகமாய் பேசினார். என்னுடைய 10வது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிற மனுஷன் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை அடைகிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் தம்முடைய பிரத்யட்சமான தரிசனத்தை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். அப்ப ஜெபிக்கிற மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், அவனுக்கு தம்மை காண்பிக்கிறார். அவன் தேவனை பார்க்கிறான். தேவனை முகமுகமாய் பார்க்கிற அனுபவம்
இந்த மோசேக்கு கிடைக்க பெற்றது என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து நம்மளுடைய நமக்கு தேவ சத்தம் கேட்கிற அந்த அனுபவத்திற்குள்ள மட்டும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறது இல்ல. ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்ம அவரை பார்க்கக்கூடிய, அவருடைய மகிமையை பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய முகத்தை பிரத்யட்சமான தரிசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும் கேட்டீங்கன்னா, பார்க்க முடியும். அப்போ நம்ம ஆண்டவரை பார்க்கிற அனுபவம், ஆண்டவரை தரிசிக்கிற அனுபவம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மோசே பாருங்க, ஜெபிக்கிற மனுஷனாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் கூட முகமுகமாய் பேசினேன், சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினேன் அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார். பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகமம் 12:8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். பாருங்க, மோசே ஆண்டவருடைய சாயலை பார்க்கிறார், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறார், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை மோசே அனுபவிக்கிறார். தேவன் அந்த கூடாரத்தை மகிமையினால மூடுகிறத மோசேனால பார்க்க முடிகிறது. தேவன் மகிமையாய் இறங்கி வந்திருக்கிற அந்த காட்சியை மோசேனால பார்க்க முடிகிறது. அந்த மகிமையை யாருனாலையும் பார்க்க முடியாது. தேவனை பிரத்யட்சமான தரிசனத்தின் மூலமாய் சந்திக்க ஒருவராலும் கூடாது, தேவனை பார்க்க ஒருவராலும் முடியாது. ஆனா மோசேக்கு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். அந்த மகிமையின் சாயலை மோசே பார்க்கிறான் என்று சொல்லி என்னாகமம் 12:8 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு அவருடைய சாயலை காண்பிக்கிறார். அந்த அந்த மகிமையின் சாயலை, அந்த தேவனுடைய சாயலை நம்ம பார்க்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாருங்க, ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக நான் அப்பதான் ஊழியத்திற்கு வந்து திருச்சபை ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் ஒரு திருச்சபையில நடந்த ஒரு வல்லமை முகாமுக்கு, ஒரு பவர் கேம்புக்கு நான் போயிருந்தேன். அந்த பவர் கேம்ப்ல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மீட்டிங் நடந்துச்சு. ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் அந்த மீட்டிங் நடந்துச்சு. கடைசி ஜெப நேரத்துல அந்த பாஸ்டர் எல்லாரையும் அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிறார். நல்ல அபிஷேகத்துக்குள்ள நடத்தும் போது எல்லா ஆவியில நிரம்பி உருண்டு பிறண்டு கிருபைகளை பெற்று வரங்களை பெற்று ரொம்ப மகிமையா இருந்துச்சு. அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு ஒரு 12 பேரை கர்த்தர் பிரித்தெடுக்க விரும்புறார். எல்லாரையும் ஜெபத்துல நடத்தி மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 12 பேரை மட்டும் கர்த்தர் பிரித்தெடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் கேட்டார். இப்ப யாரெல்லாம் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தரிசனத்துல பாத்தீங்க, இயேசுவ தரிசனத்துல பார்த்தவங்க மாத்திரம் கை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் கையை உயர்த்தினாங்க. நானும் இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருக்கிற அந்த சம்பவத்தை தரிசனத்துல பார்த்தேன். அதனால நானும் கையை உயர்த்தினவங்கள எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 70 அல்லது 80 பேர் இருக்கக்கூடிய அந்த பவர் கேம்ப்ல ஒரு கையை உயர்த்தினவங்களா இருந்துச்சுன்னாங்க. பாஸ்டர் என்னன்னா பாருங்க, அப்படி ஒரு ஆச்சரியம். கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி 12 பேர் நாங்கள் எழுந்து நின்றோம். 12 பேர். அப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு, மத்தவங்களை எல்லாம் பின்னாடி போக வச்சுட்டு இந்த 12 பேருக்காக மட்டும் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 12 பேரை வச்சு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1 hour இந்த 12 பேரை ஜெபத்துக்குள்ள நடத்தினார். இதெல்லாம் தான் நான் கிருபையிலையும் அபிஷேகத்திலையும் வல்லமையிலையும் வளருவதற்கு காரணமாக அமைஞ்சது. என்ன சொல்ல வர்றேன், அன்னைக்கு நான் இயேசுவை தத்ரூபமா பிரத்யட்சமா பார்த்த அந்த தரிசனம் தான் நான் இந்த 70 அல்லது 80 பேர்ல பிரித்தெடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்ப கவனிங்க, ஆண்டவரை தரிசனத்துல பார்க்கிற அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் தர விரும்புகிறார். பிரத்யட்சமா தேவனுடைய சாயலை பார்க்கிற அனுபவம்,
சோ ஆண்டவரை பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய மகிமையை சுருக்கி கொண்டு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நீங்க கிளியர் இமேஜ்ல பார்க்க முடியலன்னா கூட அவருடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. அந்த மகிமையின் சாயலை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரை தரிசனத்துல பார்க்க முடியும். அப்ப கவனிங்க, ஆண்டவர் ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? அவருடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய, அவருடைய முக தரிசனத்தை பார்க்கக்கூடிய, அந்த பிரத்யட்சமான தரிசனத்தை பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்க வேதாகமத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது 3 புருஷர் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 புருஷர், இதுல நிறைய பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த 3 புருஷர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, புருஷர் அப்படிங்கிற வேர்டு இருக்கிறதுனால 3 தேவ தூதர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இங்க 3 புருஷர் என்று எழுதப்பட்டிருப்பது ஒண்ணு தேவன், பிதாவாகிய தேவன். மீதம் 2 பேரும் தூதர்கள். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தது யாரு? தேவனும் 2 தூதர்களும். ஒருவேளை உங்களுக்கு வேதாகமத்துல எழுதுகிற பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு 2வது வசனத்துல அந்த 3 புருஷர்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிட்டு சைடுல அந்த கேப் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க எழுதிக்கோங்க, தேவனும் 2 தூதர்களும். இங்க வந்தது யாரு? ஆண்டவரே ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். வரும் பொழுது 2 தூதர்களை அழைத்து கொண்டு வந்தார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு போகிறதுக்காக வந்தார். தூதர்களை ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு நேரா சோதோமை அழிப்பதற்காக சோதோமுக்கு அனுப்ப போகிறார். நீங்க 19வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 19வது வசனத்தினுடைய முதல் வசனம் பாருங்க, அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார்னு இருக்கு. மற்ற 2 தூதர்களும் சோதோமுக்கு வந்துட்டாங்க, சோதோமை அழிப்பதற்காக. அப்போ அங்க வந்தது தேவனும் 2 தூதர்களும். அப்போ ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷனா இருந்ததுனால ஆபிரகாமை தேடி ஆண்டவர் மனுஷ சாயலில ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். ஒரு மனுஷனை போலவே ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். ஒருவேளை ஆபிரகாம் கூடாரத்தினுடைய வாசலுக்கு முன்னாடி அந்த மரத்துல இளைப்பாறும்படிக்கு தேவன் அமர்ந்திருந்தாரு. இதை அந்த வழியில வர்றவங்க போறவங்க பார்த்திருப்பாங்கன்னா, ஆபிரகாம் வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்திருக்க முடியும். ஏன்னா மனுஷ சாயல்ல தான் அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தார். சோதோமுக்கு போன அந்த தூதர்களுமே மனுஷ சாயல்ல தான் போனாங்க. சோ ஆண்டவர் ஜெபிக்கிற மனுஷனாக நீங்களும் நானும் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவரை பார்க்கிற அந்த அனுபவத்தை நாம் அடையும்படிக்கு தேவன் தம்முடைய மகிமையை குறைத்து கொண்டு நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். புரியுதுங்களா? நம்ம தேவனை பார்க்க முடியும், தேவனை பிரத்யட்சமா தரிசனத்துல அடைய முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். அதுதான் அவங்க ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவர். சிறு வயதுல இருந்து சிஎஸ்ஐ ட்ரெடிஷனல்ல வளர்க்கப்பட்டவர்கள். ஆனா இயேசு அவங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததுனால ஆண்டவர் மேல ஒரு அலாதி அன்பு அவர்களுக்கு உண்டு. அதனால ஆண்டவரை பார்க்கணுங்கிற ஆசையும் விருப்பமும் தனக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்துல என் அக்கா, என் கூட பிறந்த என்னுடைய சகோதரியோடு கூட அவர்கள் இணைந்து ஒரு ராத்திரியில ஜெபிக்க திட்டமிட்டார்கள். அந்த ராத்திரியில ஜெபிக்கும் பொழுது அவங்க திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னன்னா, ஆண்டவரே உங்களை பார்க்கணும், ஏசப்பா உங்களை பார்க்கணும், ஏசப்பா உங்களை பார்க்கணும், ஏசப்பா உங்களை பார்க்கணும்.
ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஒரு 11 அல்லது 11:30 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பித்த அவர்கள் ராத்திரி மிட் நைட்ல ஒரு 1:30 அல்லது 2 மணி இருக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி தம்மை தரிசனத்துல வெளிப்படுத்தினார். அந்த சகோதரி வெகு காலமா இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் இருந்த அந்த சகோதரி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவை தரிசனத்துல பார்த்தாங்க. இயேசுவை எப்படி தரிசனத்துல பார்த்தாங்கன்னா, அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இயேசு அழுது கொண்டிருக்கிறார். இயேசுவனுடைய முகத்துல அந்த அழுகையை அவர்கள் பார்த்தார்கள். ஐயோ, இவ்வளவு நாளா இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இயேசு அழுது கொண்டிருக்கிறாரே, அழுது கொண்டிருக்கிறாரே, இயேசு இன்னைக்கு அழுது கொண்டுதானா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சகோதரியும் ஜெபத்திலேயே முழங்கால் தன்னுடைய கைகளை நீட்டி இயேசுவினுடைய முகத்துல வடிகிற கண்ணீரை துடைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அப்ப ஆண்டவர் வாய் திறந்து அவர்கள் அந்த சகோதரி கிட்ட சொன்னாராம், எனக்கு இந்த பூமியில நிறைய மந்தைகள் இருக்கிறது. மந்தைகள்னா சபைகள்னு அர்த்தம். நிறைய மந்தைகள் இருக்கிறது. ஆனா என்னை நேசிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை, ஆடு இல்லை, என்னை நேசிக்கிறதற்கு ஒரு ஆடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். நிறைய மந்தைகள் இருக்கு, நிறைய சபைகள் இருக்கு, ஆனா இத்தனை சபைகளிலும் என்னை நேசிப்பதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தேவன் தம்முடைய அங்கலாய்ப்ப அந்த சகோதரிக்கு வெளிப்படுத்தினாராம். அப்ப கவனிங்க, இந்த சகோதரிக்கு ஏன் ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார்? ஆண்டவர் தம்முடைய உணர்வுகளை அந்த சகோதரிக்கு காண்பித்ததனுடைய காரணம் என்ன? அவங்களுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையும் ஜெபமும் அவர்களுக்குள்ள இருந்ததுனாலதான். யார் ஒருவருக்குள்ள அந்த ஜெபம் இருக்கிறதோ, அந்த விருப்பம் இருக்கிறதோ, அந்த ஆசை இருக்கிறதோ, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அந்த மகிமையின் சாயலை பார்க்கும்படி, அவருடைய முகத்தை பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு சிலராக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கவனிங்க, நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க 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 தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில, நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சர்ச்ல நான் பெனியேலுக்கு வா என்கிற தலைப்பின் கீழாக தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். பெனியேலுக்கு வா அப்படிங்கிற தலைப்புல பெனியேல் அப்படிங்கிற அந்த வேர்டு ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல யாக்கோபு போய் ஜெபிக்கிறார் இல்லைங்களா? அவர் ஜெபித்த இடத்துக்கு தான் அவர் பெனியேல்னு பேர் வைக்கிறார். பெனியேல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தேவனுடைய முகம் என்று அர்த்தம், ஃபேஸ் ஆஃப் காட் என்று அர்த்தம். அப்போ யாக்கோபு ஏசாவினுடைய முகத்துக்கு தன்னை மறைத்து காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாக்கோபு எடுத்த முடிவு என்னன்னா, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். என் சத்துருவினுடைய முகத்தை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கலையே, நாம போக விட மாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணினா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியல்னு பேர் வச்சார். அப்போ மோசே நேர ஏசாவை பார்க்க போயிருந்தா ஏசாவினுடைய முகம் மாறி இருக்காது, கோபம் மாறி இருக்காது. மாறாக மோசே என்ன பண்ணாரு, சாரி, யாக்கோபு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு வந்தார். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும்னு வந்தார். மனைவிகள், குமாரர்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தேவ சமூகத்துல தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணினதுனால ஆண்டவர் தம்முடைய முகத்தை அவருக்கு காண்பித்தார். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற அனுபவம் அவருக்கு கிடைத்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவருடைய முகத்தை பிரத்யட்சமாக தரிசனத்திலே பார்க்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்போ 9வது காரியம் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? ஜெபம் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நமக்கு தருகிறது. 10வது காரியம், ஜெபம் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை நாம் பார்க்கும்படி செய்கிறது. ஆண்டவரை தரிசனத்துல பார்க்கிற அந்த அனுபவத்தை ஜெபம் நமக்கு தருகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது, நீங்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது காரியம்,
11வது குறிப்பு மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தினுடைய 47 மற்றும் 48வது வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47 மற்றும் 48வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் நசரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். 48வது வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த 47வது வசனத்துல அவன் கூப்பிட தொடங்கினான் என்பதும் 48வது வசனத்துல அதிகமாய் கூப்பிட்டான் என்பதும் ஜபத்தை குறிக்கிறது. அவன் இயேசுவை தான் கூப்பிடுறான். இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறான். ஜெபிக்கிற அவனுக்கு என்ன செய்யறாரு? 49வது வசனத்துல இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நின்று அவரை அழைத்து வர சொன்னார். அப்போ இயேசு அந்த வழியா போயிட்டு இருக்கிறாரு. இயேசு வருகிறார், இயேசு இந்த வழியாக வருகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே அந்த 2 கண்களும் தெரியாத குருடன், அவன் பேர் பர்திமேயு, அவனுக்கு பேர் கிடையாது. பர்திமேயு அப்படின்னு சொன்னா திமேயு என்பவருடைய மகன் என்று அர்த்தம். ஓகே, திமேயு என்பவருடைய மகன். அவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தினால அந்த வழியா போய்கிட்டே இருந்த இயேசு நின்று, அதான் ரொம்ப முக்கியம். 49வது வசனத்துல இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அப்ப கவனிங்க, என்னுடைய 11வது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெபம் தேவனை நம் பட்சமாய் திருப்புகிறது. ஜெபம் தேவனை நம் பட்சமாய் திருப்புகிறது. நம்ம பட்சத்துல திருப்புது, நம்ம பக்கமா திருப்புது. ஜெபம் நம்ம பக்கத்துல கொண்டு வருது. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் நினைக்காதீங்க. ஆண்டவர் எங்கேயோ போகிறார் நினைக்காதீங்க. நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா ஜெபம் உங்களை உங்ககிட்ட ஆண்டவரை கொண்டு வருது. அதான் விஷயம். ஜெபிக்கிற இடத்துல தேவன் வருகிறார். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் ஜெப அறைக்குள்ள, அவன் ஜெபிக்கிற இடத்துல தேவனை கொண்டு வருகிறது. தேவன் வருகிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆராதனை அபிஷேகம் உள்ளவங்க, நல்ல வர்ஷிப் மினிஸ்ட்ரி பண்றவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராதனைய மேன்மையா பேசுறதுக்காக ஜெபத்தை மட்டுப்படுத்தி பேசுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆமா, ஆராதனை என்பது தேவனை நம்மிடத்துல கொண்டு வருகிறது. ஜெபம் நாம தான் தேவனிடத்துல போகிறோம். ஆராதனைனா தேவனே நம்மிடத்தில் வருகிறார். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர் அப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் எப்பவுமே இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதே கிடையாது. ஆவிக்குரிய காரியங்களை பொறுத்த அளவுக்கு ஒன்றை விட ஒன்று மேற்பட்டது, ஒன்றை விட ஒன்று தாழ்ந்தது அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே சம நிறை உள்ளவைகள், எல்லாமே பேலன்ஸா இருக்கக்கூடியது. ஆராதனை ரொம்ப முக்கியம், அதே சமயம் ஜெபம் ரொம்ப முக்கியம். வசனம் ரொம்ப முக்கியம், அதே சமயம் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தராசுல வச்சீங்கன்னா சம நிறைதான் இருக்குமே தவிர ஒன்றை விட ஒன்று பெரியது கிடையாது, ஒன்றை விட ஒன்று சின்னது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப கவனிங்க, ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நின்று நம்ம பட்சமாய் அவர் திரும்புகிறார். நம்ம மேல் அவர் தம்முடைய பார்வையை வைக்கிறார். நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நம்ம காரியம் என்னன்னு கேட்கிறார். நம்முடைய பிரச்சனையை அவர் விசாரிக்கிறார். நம்முடைய வழக்கை அவர் தீர்க்கிறார். நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜெபிக்கிற உங்கள் ஜெபம் தேவனை உங்க பட்சத்துல கொண்டு வரும். இந்த 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 இணைப்புல இருக்கிற யாரோ ஒருவருக்கு உங்களுக்கும்
உங்களுடைய எதிராளிக்கும் இடையில ஒரு பெரிய வழக்கு இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி எப்படி அந்த அந்த லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு விதவைக்கு தன் எதிராளியோடு கூட ஒரு வழக்கு இருந்துச்சோ, அதே போல உங்களுக்கும் உங்களுடைய எதிராளிக்கும் ஒருவேளை அது என்ன விதமான வழக்கா வேண்டுமானாலும் இருக்கலாம். சொத்து தகராறா இருக்கலாம், பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதமான வழக்குல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தா நான் அவங்க பட்சத்துல நிக்க மாட்டேன், உன் பட்சத்துல நிப்பேன். உன் பட்சத்துல நிப்பேன், உன் கூட நிப்பேன், உனக்காக நிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்ப கவனிங்க, ஜெபம் என்ன செய்கிறதுனா தேவனை நம் பட்சமாக திருப்புகிறது, ஆண்டவரை நம்ம பக்கத்துல கொண்டு வருது. இன்னைக்கு உங்க வழக்கை தீர்ப்பதற்கு தேவன் உங்க எல்லைகளுக்குள்ள கால் வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு உங்க எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் உங்க கூட வந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தாதான் தேவன் நம் பட்சத்திலே வருவார், தேவன் நம் பக்கமாய் திரும்புவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்போ ஜெபம் என்ன செய்யுதுன்னா தேவனை நம் பட்சமாக திருப்புகிறது. ஜெபிக்கிற மனுஷனை ஆண்டவர் அவன் பட்சத்துல ஆண்டவர் அவன் பட்சத்துல ஆண்டவர் வந்து நிற்கிறார். தானியேல் பாருங்க, ஜெபிக்க கூடாது என்கிற சட்டம் ராஜாவினாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிற பொழுது தானியேல் என்ன பண்ணாரு? வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவர் எப்பவும் ஜெபிக்கிறது போல அவர் ஜெபம் பண்ணார். அதனால அவர் மேல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கேஸ் கொடுத்தாங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் தானியேலை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவர் என்ன பண்றாரு? எந்த ராஜா கிட்டையும் மனு கொடுக்க கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கும் பொழுது இவரு வழக்கத்தின்படியே யெகோவா தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உடனே ராஜா தானியேலை கூப்பிட்டு பேசுறார். ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னப்பா உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா, ஆமா ராஜா, நான் வழக்கத்தின்படியே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் யெகோவா தேவனிடத்துல ஜெபிக்கிற மனுஷன். ராஜாவுக்கு தானியேலுக்கு தண்டனை கொடுக்கிறதற்கு விருப்பமே இல்லை. ஆனா தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நிமித்தம் தானியேலுக்கு ராஜா தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை கொடுக்கிறாரு? சிங்க கெபி, சிங்க கெபி, சிங்க கெபிக்குள்ள கொண்டு போய் தானியேலை போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. தானியேலை கொண்டு போய் சிங்க கெபிக்குள்ள போட்டாச்சு. அங்கேயே சிங்கங்கள் இருக்கு. அந்த சிங்கங்கள்லாம் எப்படிப்பட்ட சிங்கங்கள் கேட்டீங்கன்னா, பசியில பல நாட்களாக வருந்த விடப்பட்ட சிங்கங்கள். அந்த சிங்கங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், வேட்டையாடிரும். அப்படிப்பட்ட பசியில விடப்பட்டிருக்கிற சிங்கங்கள். அந்த சிங்கங்களுக்குள்ள தானியேலை தூக்கி போட்ட பொழுது தானியேல் என்ன செய்தார்? அங்க ஒரு சேதமும் அடையவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தானியேல் சொல்றார் பாருங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? என்ன காரணம்? ஜெபிக்கிற மனுஷன் தானியேல். அதனால தானியேல் மீது வழக்கு இருந்த பொழுதும், தானியேல் மீது குற்றச்சாட்டு இருக்கிற பொழுதும், தானியேல் மேல தண்டனை தீர்ப்பு இருக்கிற பொழுதும் கர்த்தர் தானியேல் பட்சத்துல நிக்கிறார் பாருங்க. கர்த்தர் தானியேல் கூட நிக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஜெபத்தை விரும்புகிறவர்களாக இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்க பட்சத்துல நிற்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுக்கு விரோதமா ஆயிரங்கள் எழும்பட்டும், பல ஆயிரங்கள் எழும்பட்டும், எத்தனை பேர் வேணாலும் உங்க மேல பிராது கொடுக்கட்டும், வழக்கு தொடுக்கட்டும், எத்தனை பேர் வேணாலும் உங்களுடையவைகளை பறித்து கொள்ளுவதற்காக உங்களுக்கு விரோதமா வந்து போராடட்டும், எத்தனை பேர் வேணாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு விரோதமாய் செய்யட்டும், ஆனா ஜெபிக்கிற மனுஷனாக அல்லது ஜெபிக்கிற மனுஷியாக நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வேற யாரு பட்சத்திலையும் போய் நிக்க மாட்டாரு, உங்க பட்சத்துல வந்து நிற்பார், உங்க கூட வந்து நிற்பார், உங்க பக்கத்துல நிற்பார், உங்களுக்காக நிற்பார். வேற யாருக்காகவும் நிற்க மாட்டார், உங்களுக்காக நிற்பார். நீங்க தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூட நிற்கிறத நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் உங்க கூட நிற்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சில வருடங்களுக்கு முன்பதாக நான் கூட ஒரு விதமான பிரச்சனையில சிக்கி கொண்டேன். அந்த பிரச்சனை
அது என்னுடைய ஒரு புத்தியீனம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, அது முழுக்க முழுக்க அது வேறு விதமாக எழும்பி வந்த ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை நேரத்துல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் செஞ்சது என்ன தெரியுங்களா? என்னுடைய பாஸ்டர் சகோதர ஊழியக்கார நண்பர்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணினேன். யாரு கூட எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க முடியுமோ அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனை இல்லாமலேயே போயிடுச்சு. அந்த பிரச்சனை தானா முடிவுக்கு வந்துருச்சு. அப்ப கவனிங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க பழகிட்டோம்னா, நமக்கு விரோதமாக எப்படி எழும்பி வருகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மள சுலபமாய் தப்ப பண்ணுவார். காரணம், ஆண்டவர் உங்க பட்சத்துல வந்து நிற்பார். ஆண்டவர் உங்க கூட வந்து நிற்பார், உங்களுக்காக நிற்பார். என்னமோ தெரியல, இந்த பாயிண்ட பேசும்போது என் ஆவியில நான் ஒரு அழுத்தத்தை உணர்றேன். இருக்கிற யாரு கூடயோ கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேச விரும்புகிறார். உங்களுக்கு உங்க எதிராளிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வழக்கு, அந்த பிரச்சனை, கர்த்தர் சொல்றார், நான் உன் பட்சத்துல நிற்பேன், நான் உன் கூட நிற்பேன், நான் உனக்காக நிற்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும். சும்மா ஊழியம், வேலை, குடும்பம், காரியம் அப்படின்னு ஓடிட்டும் ஆடிட்டும் போயிட்டும் வந்துட்டும் இருந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் உங்க பட்சத்துல இருக்க முடியாது. நீங்க தேவ சமூகத்தை தேடி ஓடணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி ஓடணும். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவருடைய சமூகத்துல காத்து இருக்கணும். அதிகாலையில் அதிக இருட்டோட எழுந்து தேவ பிரசன்னத்துல காத்து இருக்கணும். இரவெல்லாம் ஜெபிக்கணுங்கிற திட்டம் பண்ணணும். பகலெல்லாம் உபவாசிக்கிறதற்கு திட்டம் பண்ணணும். ஒரு ஜெப நாட்களை தேவ சமூகத்துல தெரிந்து கொள்ளணும். அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுவதற்கு நீங்கள் காத்திருக்கணும். புரியுதுங்களா? அப்படி நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தர் உங்கள் பட்சத்துல நிற்பார். ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். ஆண்டவர் உங்களோடு கூட நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். Amen. கவனிங்க. Amen. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கிறோம்? 9வது குறிப்பு. கடந்த வகுப்புல 8 குறிப்புகளை பார்த்தோம். 9வது குறிப்பு என்ன? ஜெபம் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நமக்கு தருகிறது. 10வது குறிப்பு என்ன? ஜெபம் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை நாம் அடையும்படி செய்கிறது. 11வது குறிப்பு என்ன? ஜெபம் தேவனை நம் பட்சமாய் திருப்புகிறது. ஆமென். பிரைஸ் காட். 12வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இந்த நாளினுடைய வகுப்பை நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக உங்க வேதாகமத்தை நீங்க திருப்புவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஓகே. சோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? நீங்க என் கூட இணைந்திருங்கள், நானும் உங்களோடு இணைந்திருப்பேன். நீங்க என் கூடவே இருங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். நீங்க என் கூடவே இருங்க, நான் உங்க கூடவே இருப்பேன். அப்ப ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஆண்டவரோடு கூட நம்மள இணைக்கிறது. ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய ஜெபம் நமக்கு தருகிறது. புரியுதுங்களா? சோ ஜெபம் நம்மை தேவனோடு கூட இணைக்கிறது. நம்ம ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு ஜெபம் நம்மள ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறது, அவருடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வருகிறது. அப்போ நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜெபம் நம்மள தேவனோடு இணைச்சிரும். சும்மா ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், ஜெபிச்சோம், 2 வசனத்தை வாசிச்சோம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாம நம்மள ஜெபம் அவருடைய பிரசன்னத்துக்கு இழுத்து கொண்டு போயிடும். அவருடைய சமூகத்துக்கு இழுத்து கொண்டு போயிடும். அவருடைய பாதத்துல காத்திருக்கிற அந்த அனுபவம் நம்மளை அவரோடு கூட வாழுகிறவர்களாக மாற்றிடும்.
அவரோடு கூட வாழுகிற அந்த அனுபவத்தை நமக்குள்ள கொண்டு வந்துடும். நமக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்துல ஏனோக்கை பற்றி இருக்கிற அந்த சம்பவங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஆதியாகமும் 5வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை நம்ம எபிரேயருக்கு எழுதுற நிருபம் அதனுடைய 11வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்துல அதனுடைய 5வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்க, ஏனோக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது பாருங்க, எடுத்து கொள்ளப்பட்டான், காணப்படாமற் போனான், எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே அப்படின்னு சொல்லி. அப்போ ஏனோக்கு தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏனோக்கனுடைய ஜெப வாழ்க்கை. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தார். அப்படி சஞ்சரித்து கொண்டே இருக்கிறதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு கட்டத்துல நீ என் கூடவே வந்திருப்பா, என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்லி அவரை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி நாட்களில 2 சாட்சிகள் வருவாங்க. அவர்கள் இந்த பூமியில ஊழியம் இல்லாத நாட்களில ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் இரத்த சாட்சியாக வெட்டி எறியப்படுவார்கள். அவருடைய சரீரங்கள் ரோட்ல, வீதியில, தெருவுல கிடக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 சாட்சிகள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா எலியாவும் ஏனோக்குமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இவங்க 2 பேர் தான் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அதனால கடைசி நாட்கள்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, மோசேயினுடைய சரீரத்தை கர்த்தரே எடுத்து அடக்கம் பண்ணினதுக்கு காரணம் கடைசி நாட்கள்ல மோசையை அனுப்பணுங்கிறதுக்காக. சோ அந்த 2 சாட்சிகள் எலியாவும் மோசேயும் என்று சொல்லுகிறார்கள். எனிவே என்னன்னு தெரியாது. ஆனா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கிறது. தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் இருக்கிறது. அப்ப கவனிங்க, நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற அனுபவத்துல இருந்துட்டோம்னா நாம் தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு நான் சொல்ல வரல. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வேணும். அதற்காக நம்ம இவ்வளவு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில உறுதியாய் நிற்கிறோம். ஆனா நீங்களும் நானும் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மளை தம்முடைய கரத்துல எடுப்பார். ஆண்டவர் நம்மளை தம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட நாட்கள் வரும். நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டதுனால தேவன் நம்மளை அப்படி பயன்படுத்துகிற காலம் வரும். நீங்க அப்போஸ்தல நடபடிகளுக்கு நேராக உங்க வேதாகமத்தை நீங்க திருப்புவீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 8வது அதிகாரத்துல பிலிப்பு என்பவன் சமாரியாவில செய்த ஊழியத்தை குறித்து அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பு சமாரியாவில செய்த ஊழியம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் பிலிப்பு கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ அப்படின்னு சொன்னார். இப்ப பிலிப்புவை ஆண்டவர் தம்முடைய கையில எடுக்கிறார். சமாரியாவில் அவருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. இப்ப காசா பட்டணத்திற்கு வனாந்தர பாதையில போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி போகும் பொழுது அங்க ஒரு ரதத்தை இந்த பிலிப்பு பார்க்கிறார். ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்ற, அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி. அந்த ரதத்துல யார் இருக்கிறா? கந்தாகி என்று சொல்லப்படுகிற எத்தியோப்பிய மந்திரி வருகிறார். அவர் ஏசாயா பிரதியை வாசித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிலிப்பு அந்த வசனங்களுக்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த விளக்கத்தை அறிந்த அந்த மந்திரி, தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்று சொல்லி அவர் முழுகி ஞானஸ்நானம் பெற்றார். அந்த ஞானஸ்நானம் பெற்ற உடனே வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 39வது வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். வேர்ட கவனிங்க, பிலிப்பை கொண்டு போய் விட்டார்.
அப்போ எருசலேமுக்கு போன்னு சொல்றாரு, காசாவின் வனாந்தர முகமா போன்னு சொல்றாரு, ரதத்தோடு இணைந்து கொள்னு சொல்றாரு. அங்க ஊழியம் முடிஞ்ச உடனே ஆவியானவர் பிலிப்பு என்ன செஞ்சிட்டாருன்னா கொண்டு போயிட்டார். இப்ப பிலிப்பு என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களும் சுவிசேஷம் பிரசங்கித்துக் கொண்டே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாக இருந்தா நம்மள ஆண்டவர் தம்முடைய கரத்துல எடுப்பார். என் அன்பு தேவனுடைய மனுஷனே, என் அன்பு தேவனுடைய மனுஷியே, நீங்க சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்படல. இந்த நாட்கள் ஆவியானவருடைய ஊழிய நாட்கள். இது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் 7 மடங்கு வல்லமையோடு கூட சபையில விளங்கப்படுகிற ஒரு நாட்கள். மோசே கிட்ட சொன்னார், எந்த தேசத்திலும் செய்யப்படாத காரியங்களை உன் ஜனங்க எல்லாருடைய கண்கள் பார்க்க நான் செய்வேன். உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த நாட்களில பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவைகளை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். உங்களை பயங்கரமான விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க மூலமா தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாம் கவனிக்கணும். இந்த நாட்கள்ல நம்ம சும்மா ஏதோ இருக்கிற பலத்துல ஓடிடலாம், இருக்கிற வசனத்தை பிரசங்கிச்சுக்கலாம், இருக்கிற நிலையில ஊழியத்தை செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம நினைக்க கூடாது. பலன் இருக்கோ இல்லையோ தேவ சமூகத்துக்கு ஓடணும். பலன் இருக்குதோ இல்லையோ தேவ பிரசன்னத்துல காத்திருக்கணும். நம்மளால ஜபிக்க முடியுதோ இல்லையோ அவருடைய சமூகத்துல ஓடி போய் அவருடைய பிரசன்னத்துல விழுந்து கிடக்கணும். அப்படிப்பட்ட ஜப அனுபவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் தேவனோடு இணைக்கப்படுவோம். ஆண்டவரில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். நம்ம கையை நீட்டுனாங்க ஆண்டவர் கையை நீட்டுவார். நம்ம வாயை திறந்தாங்க ஆண்டவர் பேசுவார். நம்ம ஒரு இடத்திற்கு கால் வைத்தோம்னா தேவன் அந்த இடத்திற்கு வருவார். நாமளும் ஆண்டவரும் இணைந்து செய்கிற ஊழியம் பயங்கரமா இருக்கும் பாருங்களேன், மகிமையா இருக்கும் பாருங்களேன். நீங்க சபையில சாதாரணமா ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வரக்கூடிய சும்மா சாதாரணமான வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு சர்ச்சில் இருக்கிற யாரோ ஒரு சகோதரிட்ட கூப்பிட்டு கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு சும்மா ஒரு ஆறுதலுக்காக பேசுவீங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் கனம் பண்ணி சில நாட்கள்ல உங்க சூழ்நிலையை வெகுவாய் கர்த்தர் மாற்றி விடுவார். இதெல்லாம் அவங்க ஊழியத்தின் மூலமா உங்க மூலமா நடக்கும் பாருங்களேன். ஏன் எப்போ அப்படின்னு கேட்டா நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பொழுது, ஜெபிக்கிற மனுஷனை தான் ஆண்டவர் இவனமா என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனோடு என்ன செய்யப்படுகிறோம், இணைக்கப்படுகிறோம். நீங்க ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயிர எழும்புவார்கள் என்று எழுதி இருக்கிறது. இங்க காத்திருக்கிறவர்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒண்ணு, தேவ சமூகத்துல வந்து ஜெபத்துல அமர்ந்திருக்கிறவர்கள். 2வது, இப்படி ஜெபத்துல அமர்ந்திருக்கிறவர்களை எபிரேயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது கலந்திருக்கிறவர்கள், அவர்களோடு கூட ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டு ட்விஸ்ட் என்கிற வார்த்தை எபிரேய பதத்தின் அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம தேவனோடு என்ன செய்கிறோம், இணைக்கப்படுகிறோம் அல்லது பிணைக்கப்படுகிறோம். நீங்க ஜெபிக்க 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 நீங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிற நிலைமை மாறிடுது. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற மனுஷனுடைய கரம் தேவனுடைய கரமா மாறும். ஜெபிக்கிற மனுஷனுடைய பாதங்கள் தேவனுடைய பாதங்களா மாறும். ஜெபிக்கிற மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய இருதயமா மாறும். ஜெபிக்கிற மனுஷனுடைய பார்வை தேவனுடைய பார்வையா மாறும். ஜெபிக்கிற மனுஷனுடைய உதடுகள் தேவனுடைய உதடுகளாக மாறும். உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்படும். நீங்க தான் வாயை திறப்பீங்க, கர்த்தர் பேசுவார். நீங்க தான் கையை நீட்டுவீங்க, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நீங்க தான் போய் கால் வைப்பீங்க, தேவன் அங்கே வருவார். இதெல்லாம் ஜெபிக்கிற மனுஷனுக்கு கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வரப்போகிற நாட்களில பலமாய் பகிரங்கமாய் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க,
ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இது வரைக்கும் 12 குறிப்புகளை பார்த்திருக்கிறோம். 12 குறிப்புகளை முதல் குறிப்புல இருந்து 12வது குறிப்பு வரைக்கும் நான் வேகமா அந்த பாயிண்ட்ஸை மாத்திரம் சொல்லிடுறேன். பிறகு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவரே ஆமா, இந்த குறிப்புகளை எல்லாம் வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான், ஆண்டவரே என்னை ஜெபிக்கிறவனாக மாற்றுங்க. இப்ப நான் ஜெபிக்கிற ஜெபம் போதாது, இப்ப எனக்குள்ள இருக்கிற ஜெபம் போதாது, இன்னும் நான் ஜெபிக்க விரும்புறேன், இன்னும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இன்னும் நான் ஜெபிக்கிறவனை நான் மாற்றுங்கிறது மட்டும்தான் நம்முடைய ஜெபமாக மாறப்போகிறது. ஜெபம் என்ன செய்யும்? ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒண்ணு, சமாதானத்தினால ஆண்டவர் நிரப்புகிறார். இரண்டாவது, ஜெபிக்கிற மனுஷனுக்குள் உண்டாகிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். மூன்றாவது, ஜெபம் விசுவாசத்திலே நம்மை பலனடையும்படி செய்கிறது. நாலாவது, ஜெபம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஐந்தாவது, ஜெபம் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை நமக்கு செய்கிறது. ஆறாவது, ஜெபம் மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையை நமக்கு தருகிறது. ஏழாவது, ஜெபம் நம்மை அதிகாரமுடையவர்களாக மாற்றுகிறது. எட்டாவது, ஜெபம் நம்மை தைரியமுடையவர்களாக மாற்றுகிறது. ஒன்பதாவது, ஜெபம் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். ஒன்பதாவது, ஜெபம் தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்தை நமக்கு தருகிறது. ஆமென். தேவ சத்தம் கேட்கிற அனுபவம். நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் இப்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு பிறகு நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்க கடந்து போகும் பொழுதெல்லாம், ஆமென், உங்கள் வாயின் வார்த்தைகளை தேவ பிரசன்னத்துல சொல்லி அழுது புலம்பி ஜெபிச்சுட்டு எழும்பி வரும் பொழுது உங்க ஒவ்வொருவருக்கும் தேவ சத்தம் கேட்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. இரண்டாவது, 10வது குறிப்பு, ஜெபம் தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனத்தை நாம் அடையும்படி செய்கிறது. ஆண்டவரை, அவருடைய மகிமையை பார்க்கிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 11வது குறிப்பு, ஜெபம் தேவனை நம் பட்சமாய் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நம்ம பட்சத்துல நின்று ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறபடிக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். 12வது காரியம், ஜெபம் நம்மை தேவனோடு கூட இணைக்கிறது. ஆண்டவரும் நாமளும் ஒன்றுக்குள்ள ஒன்று என்கிற நிலையில ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறது. இன்னும் நமக்கு 3 குறிப்புகள் இருக்கிறது, கடைசி 3 குறிப்புகள். அடுத்த வாரத்துல இந்த 3 குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் ஜெபத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பைபிள்ல 100கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுல ஒரு 15 ஆசீர்வாதங்களை மட்டும்தான் நம்ம தியானிக்கிறோம். அதற்கு பிறகு ஜெபம் இல்லைன்னா வரக்கூடிய ஆபத்துகள் என்னங்கிறத நல்ல டைம் எடுத்து நம்ம அந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஏன்னா பாசிட்டிவா ஒரு காரியத்தை பேசுறத விட நெகட்டிவ் சப்ஜெக்ட் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் இன்னும் கொஞ்சம் அதிகமா உணர்வடையும் பயத்தினால. சோ எனிவே, நமக்கு தேவை ஜெப அனுபவம். அந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர விரும்புகிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன்ப்பா, இன்னும் ஜெபிக்க விரும்புறேன். முன்னொரு காலத்துல பல மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவம் எனக்கு இருந்துச்சு. உண்மைதான், கொஞ்ச காலமாகவே ஜெபம் எனக்குள்ள குறைஞ்சிருச்சு. நான் முன்ன போல இப்ப ஜெபிக்கிறது இல்லை. முதல்ல மாதிரி எனக்குள்ள ஜெபம் இல்லை. என்னுடைய ஜெப அனுபவம் சற்று குறைந்ததை போல நான் உணர்கிறேன். சாதாரணமான ஒரு விசுவாசி ஜெபிக்கிற மாதிரி தான் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒத்த அல்லது ஒரு ஊழியக்காரிக்கு ஒத்த ஜெபம் எனக்குள்ள இல்ல ஆண்டவரே. நான் ஜெபிக்க முடியாம கஷ்டப்படுகிறேன். என் சரீரத்தின் பலவீனங்கள் என்னை ஜெபிக்க விடாமல் தடை செய்கிறது. என்னுடைய மனதின் போராட்டங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடிய சில மன அழுத்தங்கள் என்னை ஜெபிக்க விடாம கஷ்டப்படுத்துகிறது. என்னுடைய சூழ்நிலைகள் என்னை ஜெபிக்க விடாம என்னை பாடுகளுக்கு உட்படுத்துகிறது. நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்க விரும்புற ஆவியானவரே, நான் ஜெபிக்கிறவனாக மாற நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு ஜெப பிரசன்னை இறங்கி வரட்டும். ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் ஜெபத்தை விரும்பி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபத்தை விரும்பி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நாட்களில நான் ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, நான் ஜெபிக்காம இருந்துடக்கூடாது. எனக்கு ஜெபம் தேவை ஆண்டவரே, எனக்கு ஜெப பிரசன்னம் தேவை ஆண்டவரே, எனக்கு ஜெப அனுபவம் தேவை ஆண்டவரே. என்ன ஜெபிக்கிறவனா மாற்றுங்கப்பா, என்ன ஜெபிக்கிறவளா மாற்றுங்கப்பா, என்ன ஜெபத்தினால
நிரப்புங்க ஆவியானவரே. ஒரு ஜெப ஆவி என உயிர்ப்பிக்கட்டும். ஒரு ஜெப வல்லமை என நிரப்பட்டும். மணி கணக்குல ஜெபிக்கிற அந்த ஜெப ஆசை எனக்கு தாங்க. நாள் கணக்குல உபவாசிக்கிற அந்த கிருபைகள் எனக்கு தாங்க. என்னை ஜெபிக்க வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, நல்ல பாடங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏதோ கேட்டு மறந்து போகிறதற்காக அல்ல, எங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான அனுபவம் வரணும்பா. மகிமையான அனுபவம் வரணும். மாறாத அனுபவம் வரணும். எங்களை ஜெபிக்க பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலேயும் உடைய கிருபை பிரசன்னமா இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க. நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் அதிகமா ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பெருகுவதாக. God be with you all.